கல்வி வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வலியுறுத்தி பார்வை மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர். சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் எதிரே அண்ணா சாலையில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் கதிரவன். வணக்கம். இது பற்றிய முழு தகவலை சொல்லலாம். தமிழக அரசின் துறைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் 4% இடஒதுக்கீட்டில் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அளிக்கப்பட்ட 1% உள் ஒதுக்கீட்டை அரசாணைப்படி அமல்படுத்த வேண்டும் என்றும், ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன தேர்வில் விலக்கு அளித்து பணி நியமனம் செய்யப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து பார்வை மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியலில் போராட்டங்களிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கோடம்பாக்கம் மேம்பாலை அருகேவும் அதேபோல காவல் ஆணையர் அலுவலகம், நேற்று கிண்டி போன்ற பகுதிகளில் இந்த போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில தற்போது அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய டிஎம்எஸ் முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தினால போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டது. முக்கிய சாலையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் திடீரென இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக நீண்ட தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்ட நிலையில போலீசார் தற்போது அந்த பார்வையிட்ட மாணவர்களை தரதரனை இழுத்து சென்று அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபட்டிருக்கிறார்கள். சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்ட நிலையில தற்போது காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வருகிறார்கள். கைது செய்து ஒரு மண்டபத்தில் தங்க வைக்க ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு இந்த 1% உள் ஒதுக்கீட்டை அரசாணைப்படி அமல்படுத்தப்பட வேண்டும், ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ள பார்வை மாற்றுவதற்கு நியமன தேர்வு வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்கள் கோரிக்கைகள் வைத்தினாடியதான் இந்த தொடர் போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். 4 நாட்களாக, அதாவது 3 நாட்களுக்கு மேலாக 4 இடத்துல இதே போன்று திடீரென சென்று அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில்தான் அண்ணா சாலையில் தற்போது அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். போலீசாரும் அவர்களை கைது செய்து பேருந்துகள் மூலமாக அழைத்து செல்லக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணியில் போக்குவரத்து போலீசாரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.